குழந்தைங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ரிலேஷனுமே இவனுங்க வீட்டுக்கு போனால் ஏன் இங்கெல்லாம் வராதீங்க, போங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, ஏன் இங்கே வந்து விளையாடுறீங்க, எதுக்கு அவன் சைக்கிள் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு போங்க. இதோடமே எவ்வளோ இயர்ஸாக சிங்கிள் மதராக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொண்ணு வீட்டை விட்டு தனியாக வெளியே போனாலே தப்பாக பேசுகிற உலகம் இது. ஃபேமிலி சைட்லலாம் வந்து ஒரு விதமான இது சரி கிடையாது, இது போகிற வழி சரி கிடையாது, இது எப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அந்த மாதிரிலாம் எல்லாமே பேசியிருக்காங்க. எனக்கு இவங்களோட ஃபியூச்சர் நினச்சா கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருக்குது. என்ன ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கல, திங்கக்கிழமை கறி எடுக்கல, செவ்வாய்க்கிழமை கறி எடுக்கல, புதன்கிழமை வந்துட்டு என் உயிரை வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு போகிறன்ற டைமில் நல்ல நம்ம உதிரை சாப்பிட்னா எப்படி சாப்பிட்றது? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு. என்னென்ன வேலைலாம் நீ செய்வ காலையில் எழுந்ததும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். காலையில் எழுந்ததுலேருந்து பாத்ரூம்லேருந்து பல் வலிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறமா ஸ்கூல் கிளம்பிட்டு போயிடுவோம். அப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் வாஷ்லாம் பண்ணிட்டு விளையாடுவோம், படிப்போம். அப்புறமா திரும்பி படிப்பீங்களா? உனக்கும் பென்னிக்கும் எதுக்கு நிறைய சண்டை வரும்? ஃபோனுக்கு வரும். எப்படி சிரிக்கிற? நிற்கமா இல்லை? இல்லைக்கா, அழுதே சாதிப்பான். அழுதே சாதிக்கிறேன், தேவையாது இதெல்லாம் ஒரு எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு பிள்ளைன்னா என்னக்கா சொல்றீங்க? 4-5 ஊர் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேமராலாம் இப்போ அடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரொமோஷனாகவும் கொடுத்துட்ருக்காங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இது மூலியமாக ஸ்டார்ட் பண்ணதா வீடு கட்டுறது? அந்த கண்டென்ட் நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆக்ஷனோட அந்த ரியாக்ஷன் அப்படியே பார்க்கணுமே. அதே மாதிரி பரவாயில்ல, இவ குழந்தைய வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காளே, சூப்பர் தான், இதுக்கு மேலே இவ படைச்சிப்பா, இவளுக்குன்ட்டு இவ வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணவே தேவையில்ல, 2 ஆம்பளை பசங்க வச்சுருக்காங்க. விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ₹8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட்டை பத்தி சொல்லணும்னா, ஷோக்கு வந்து வேற ஒரு டாபிக்காக கூப்பிட்டுருக்காங்க. என்ன டாபிக் கூப்பிட்டாங்கன்னா வந்து சம்மர்ல எப்படி குழந்தைங்களை சமாளிக்க போறீங்க அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ்ட கேட்டு கூப்பிட்டாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா, நான் எங்க அம்மாவை சமாளிக்கிறதாங்க கஷ்டம், என்னை மாத்தி கூப்பிட்டீங்க ஷோல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப கதறினால. அந்த கதறல என்னன்றதை நம்ம நேர்லயே நீ கேட்க போறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்டா. உனக்கு தனியா ஒரு வணக்கம். என்னடா என்ன பிரச்சனை வாழ்க்கையில சொல்லு, அவ்வளோ புலம்புறீ நீ, என்னாச்சு? ஒன்றுமே ஆகலை. இந்த மாதிரி சம்மர்ல பசங்களை வந்து சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோக்கு கூப்பிட்டதா சொன்னாங்க. சொன்ன உடனே உன்னோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? என்னோட ரெஸ்பான்ஸ் ஒன்றுமே இல்லை. அதில் கூப்பிட்டோன்னே போயிட்டான். கூப்பிட்டோன்னே போயிட்டியா? இல்லை நீ புலம்பிட்டு இருந்தியே, மாற்றி கூப்பிட்டாங்க, டாபிக் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொன்னியே. ஆனால் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நிஜமாலுமா? என்ன சொல்ற? என்னென்ன வேலைலாம் நீ செய்வ காலையில் எழுந்ததும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். காலையில் எழுந்து தான் இப்போ லீவ் விட்டாங்க, ஸ்கூல் டைமில் உங்களை கிளம்பி போயிடுவோம். காலையில் எழுந்த உடனே காலையில் சீக்கிரமாகவே எழுப்பி விட்டுருவாங்க, ரொம்ப நேரம் தூங்காதுன்னு. அப்புறமா வேக்கப் டைம் எத்தனை மணிக்கு? 8 o'clock. 8 o'clock. ஓகே. ஸ்கூல் டைமில் 6 o'clock எழுந்துச்சு. இப்போவே 8 o'clock எழுப்பி விட்டுறாங்களா? லீவ்ல கூட 10 மணி வரைக்கும். எதுக்காக 8 o'clock எழுப்புறோம்னா, ஸ்கூல் டைம்ல எழுப்புனா எழுந்துக்க மாட்டாங்க. அதுவே லீவ் டைம்ல சீக்கிரமா எழுப்புனா, என்னை சீக்கிரமாவே எழுப்பிடுங்க, அப்பதான் அந்த டே ஃபுல்லா கொஞ்சம் லேட்டா போகும், நாங்க சீக்கிரமா எழுந்தா நாங்க விளையாடுவோம், டிவி பார்ப்போம், ஸோ லேட்டா எழுந்தா சீக்கிரமா போயிடும் அந்த டே, கொஞ்சம் சீக்கிரமா எழுந்தா லேட்டா போகும் அப்படின்றதுனால சீக்கிரம் எழுப்ப சொல்லுவாங்க ஸ்கூல் டைம்ல. சாரி, லீவ் டைம்ல. ஸ்கூல் டைம்ல எவ்வளவு நேரம் எழுப்பினாலும் எழுந்துக்கவே மாட்டானுங்க. மம்மி இன்னொரு 5 minutes, 10 minutes, 15 minutes அப்படின்னுவானுங்க. அதனால வந்து இப்போ வாண்டடா நீயா கேட்குற சீக்கிரமா எழுப்புங்கன்னு. சரி, ஸ்கூல் டைம்ல காலைல எழுந்ததுலேருந்து என்னெல்லாம் பண்ணுவேன்? காலையில் எழுந்ததுலேருந்து பாத்ரூம்லேருந்து பல் வலிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறமா ஸ்கூல் கிளம்பிட்டு போயிடுவோம். அப்புறமா ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் வாஷ்லாம் பண்ணிட்டு விளையாடுவோம், படிப்போம். அப்புறமா திரும்பி படிப்பீங்களா? எனக்கு இருக்கு அதே டவுட் தான். சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க, படிப்பாங்களா இல்லையா? ஆக்சுவலாக நான் மார்னிங் ஆஃபீஸ் போயிடுவேன், போயிட்டு நைட்டு வர்றதுக்கு 10 o'clock ஆகிடும்.
நான் ஒரு 7 o'clock அந்த மாதிரி கால் பண்ணுவேன். எங்கள் அம்மா கால் பண்ணி அவனுங்க புக் எடுத்தானுங்களா படிச்சானுங்களான்ட்டு கால் பண்ணி கேட்பேன். அது வரைக்குமே புக் எடுக்க மாட்டானுங்க. நான் ஃபோன் பண்ண அப்புறமா தான் போய் பேகை தேடுவானுங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே புக்கை எடுத்தா ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த புக்கை பார்க்க மாட்டானுங்க. அப்படியே எடுத்து வச்சிருவானுங்க. ஹோம்ஒர்க்கு கரெக்ட். ஆனால் ஹோம்ஒர்க் கொடுக்குற ஹோம்ஒர்க் முடிச்சிருவானுங்க. ஆனால் அந்த 10-15 நிமிஷத்துக்கு மேலே படிக்க மாட்டானுங்க. நீங்க என்ன தம்பி பேசாமலே இருக்கீங்க? அவர் மௌன விரதம். மௌன விரதம் இன்னைக்கு. நீங்க வந்து இப்போ அழகா ஒரு சேனல் வந்து ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ரெகுலரா வீடியோஸ் போறீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா வந்துச்சு? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி அது எதுவுமே வியூஸ் அவ்வளோ போகல. நானும் இவனும் ஒரு சில இந்த காமெடி வீடியோஸ்லாம் பண்ணுவோம். நானும் சின்னவனும் பண்ணுவோம். இவன் எந்த வீடியோக்குமே வரமாட்டான். ஏன்னா எதனா ஒரு டைலாக் சொன்னால் கூட எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன், எனக்கு வராது அப்படின்னு சொல்லிடுவான். சரி சும்மா இவன் காலையில் நாங்கள் மார்னிங் சர்ச் போயிட்டு கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மார்னிங் 6 மணிக்கெலாம் உட்காந்து சாப்பிடும் போது ஒரு வீடியோ எடுத்தேன். டேய் 6 மணிக்கெலாம் பிரியாணி சாப்பிட்றியேடா, நியாயமாடா, கிறிஸ்மஸ்ன்றதுனால இப்படியேடா பண்ணுவேன் அப்படின்றது. அந்த வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த குளிக்கும் போது ஒரு வீடியோ, அந்த சந்திரமுகி பாட்டு ஒன்று செட் பண்ணி வச்சேன். அதுவுமே நல்லா வைரலாக போச்சு. எப்படி காலைல 6 மணிக்கு எப்படி பிரியாணி சாப்பிட முடியுது? வாயில அவன் தான் அப்படி பேசுவான், நீயுமாடா எப்படா காலையில எப்ப ஒரு பிரியாணி சாப்பிட முடியுது? காலையிலையா? காலையில் கிறிஸ்மஸ் அதுமா சீக்கிரமே இருந்துச்சுங்க. அதனால பசிச்சுச்சா? பிரியாணி எவ்வளோ கொடுத்தா சாப்பிடுவேன்? எவ்வளோ இதில் சாப்பிடுவேன்? ஒரு 1 kg கொடுத்தா? 1 kg சாப்பிட மாட்டேன், 1/2 kg சாப்பிடுவேன். 1/2 kg சாப்பிடுவேன். ஓகே. இப்போ இனிஷியலி வந்து அந்த ஒரு வீடியோவால ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எப்படி வந்து நீங்க இவங்கள வச்சு கான்டென்ட் போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதெல்லாம்? சரி இவனுங்க சாப்பிட்ற வீடியோ நல்லா ட்ரெண்ட் ஆகுதேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு கண்டென்ட்டாக கொடுத்து. ஏன் அப்படி பார்க்குற? ஏன் எல்லாரும் உனக்கு எந்த ஆக்டரா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இவன் சொல்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேளுங்க என்னன்ட்டு. எந்த ஆக்டர் பிடிக்கும் உனக்கு? சரி நீங்களே கெஸ் பண்ணுங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்க. நான் கெஸ் பண்ணேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாதா? ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தானே தெரியும். எனக்கு வந்து பரோட்டா சூரியானா தான் முடியும். ஏன் பரோட்டா இருக்கிறதுனாலயா? அவரும் சாப்பிட்டு தான் ட்ரெண்டிங் ஆனார், நானும் சாப்பிட்டு தான் ட்ரெண்டிங் ஆனேன். ஓ அதனால உனக்கு அவரை தான் பிடிக்குமா? ஆமாம் அவரை தான் பிடிக்கும். எவ்வளோ வந்து எத்தனை இவ்வளோ பரோட்டா கொடுத்தாலும் சாப்பிடுவேன்? எவ்வளோ சாப்பிடுவேன்? எவ்வளோ தான் சாப்பிடுவேன் பரோட்டாலாம். இவன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான், என்னடா இத்தனை இட்லி எப்படி நான் சாப்பிட்றேன், என்னால் முடியுது நான் சாப்பிட்றோம், முடிஞ்சா நீ சாப்பிடுன்ட்டு. எவ்வளோ சாப்பிடுவேன்? எவ்வளோ இட்லி சாப்பிடுவேன்? மினிமம் 4-5-6 சாப்பிடுவேன். மேக்ஸிமம் 7. நீ 3, மேக்ஸிமம் 5. அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி இப்போ எல்லாம் ஃபுட் ரிலேட்டடாக போட்டு தான் வந்து உங்களுக்கு வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது ரெகுலராக நம்ம ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணணும், ரெகுலராக வந்து வீடியோஸ் போடணும்னு எப்போ தோணுச்சு? அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு தான் சரி ஓகே இதுலேயே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுனால அப்படியே எடுத்துகிட்டு போனேன். ஒரு 2-3 ப்ரொமோஷனுமே வந்துச்சு. சரி ஓகே இது நல்லா பெஸ்ட் வழியாக இருக்குது நம்ம சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறது இதுவும் ஒரு நல்ல வழி, பசங்க மூலியமாக நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மூலியமாகவே எடுத்துகிட்டு போனேன். அதுலேயே கொஞ்சம் எனக்கு பெஸ்ட்டாகவே எல்லாமே ஆகுது. ஸோ அதனால் அந்த வழியிலேயே போகிறேன். ஓகே. இப்போ என்னதான் வந்து வெளியே ரொம்ப ஜாலியாக 2 பசங்க ஃபன்னாக அப்படி இருந்தாலும், பட் உங்களுக்கு ஆஸ் அ விமனா சிங்கிள் பேரண்ட்டாக வந்து இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா சப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸ்கூல் ஃபீஸ்மா எல்லாமே அப்பாவுமே சப்போர்ட் பண்ணுவார் கூட. மற்றபடி இதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவனுங்களும் கொஞ்சம் முன்னேறி வரானுங்க. ஒரு ப்ரொமோஷனாகவும் கொடுத்துட்ருக்காங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இது மூலியமா ஸ்டார்ட் பண்ணதா வீடு கட்டுறது? இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான். பட் ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இவனுங்க இப்போ வீடியோ போட்டு ப்ரொமோஷன் வர காசுல இப்போ இவனுங்க கட்ட ஆரம்பிக்கிறானுங்க. நல்லா இருக்கே, பரவாயில்லடா, அப்படி ஒரே பெருமையா இருக்கு போலயே. சிரிக்கிறத பார்த்தீங்களா? சிரிக்கிறத என்ன வெண்ணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. அம்மா வந்து சொல்லுவாங்களா உங்களால தானே நான் அதெல்லாம் பண்றேன், உங்களால தான் அதெல்லாம் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்னாங்க? என்னன்னு சொன்னாங்க அம்மா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இவன் என்கிட்ட கேட்குறான் கொஸ்டினை, மம்மி இதுக்கு முன்னாடிலாம் இங்கே கூட்டுன்னு போங்க, அங்கே கூட்டுன்னு போங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. நான் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேய் ஏன்டா சம்பாரிச்சாடா கொடுக்குறீங்க, நான் மட்டும் தானடா கஷ்டப்படுறேன், ஏன்டா இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு தானே சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் சம்பாரிச்சு தானே கொடுக்குறோம், எங்களை இங்கே கூட்டுன்னு போகணும், நாங்கள் சொல்கிற இடத்துக்குலாம் எங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஆர்டர் போட்டு இப்போ வந்து கொடைக்கானல் பிளான் போட்டு வச்சுருக்காங்க.
சென்னைலாம் இல்லை பிளான் பண்ணு, டேரெக்டாக கொடைக்கானல் தான். ம். இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 10,000 மேம். ம். ஸோ ஓகே. இவங்க ப்ரமோஷன் பண்ண அமௌண்ட்லாம் எதுவுமே நான் ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன். இவனுங்களுக்குன்ட்டு தனியாக அந்த அமௌண்ட்டை வச்சு நான் வீட்டுக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்றதுனால எடுத்து வைக்கிறேன். வேற என்னெல்லாம் அந்த மாதிரி கேட்பான் இவன்? இப்போ நாங்கள் தான் இது பண்ணுறோமே, எங்கள் மூலியமா காசு வருது இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கண்ணா. எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கால் பண்ணா, சித்தியா நல்லியம்மாவா எவ்வளோ கேட்குறாங்க, என் காசுலேருந்து எடுத்து அனுப்புங்க, எவ்வளோமா வேணும் உங்களுக்கு, அனுப்புங்க. அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது, நீங்கள் அனுப்புங்க, உங்கள் காசு கொடுக்கல, என் காசு எதுலேருந்து எடுத்து அனுப்புங்க. இவர் 2 பேருமே சொல்லுவாங்க. அவங்க தங்கச்சின்னா உயிர் அவங்களுக்கு. பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, இப்பவே கேரிங். பட் உங்களுக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து? எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு 25 வயசு மேல குழந்தைங்க வேலைக்கு போய் அப்படிதானே வரும். பட் இவ்வளோ சின்ன ஏஜ்லயே பண்றது, இந்த சின்ன ஏஜ்ல இவ்வளவு மெச்சூர்டா பசங்க இவ்வளவு கேரிங்கா எடுக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஐயோ நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னா நம்ம தங்கச்சியை கவனிச்சுக்க முடியாது, நம்ம தங்கச்சி குழந்தைய கவனிச்சுக்க முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது இவனுங்க கேரிங்கா எடுத்து இதை பண்ணுங்க, பாப்பாக்கு பண்ணுங்க, சித்திக்கு பண்ணுங்கன்னும் போது ஒரு எப்படி சொல்றது, மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ நம்ம இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைங்க பார்த்துக்கோ நம்ம குழந்தைய அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி என் தங்கச்சியை வந்து எப்படி சொல்றது, ஆக்சுவலா அவ எனக்கு கூட பிறந்தவ கிடையாது, ஒரு கம்பெனி மூலியமா தான் பழகி எனக்கு என் கூட பிறந்தவங்க கிடையாது. ஸோ அவதான் எனக்கு எல்லாமே. சாரி. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமாம். ஸோ இப்போ வந்து பசங்க வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிறாங்க, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்களே, பொம்பளை பசங்கன்னா கூட அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியும், அந்த ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும். 2மே ஆம்பளை பசங்கன்றப்போ உங்களுக்கும் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம எல்லாரும் இவங்களோட அந்த ஒரு ஃபன்னி சைடு மட்டும் தான் பார்த்துருக்காங்க, அதர் சைடு பார்த்தா இவ்வளோ மெச்சோர்டாலாம் பிஹேவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் குழந்தைங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் எங்கள் ரிலேஷனுமே இவனுங்க வீட்டுக்கு போனால் ஏன் இங்கெல்லாம் வராதிங்க, போங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, ஏன் இங்கே வந்து விளையாடுறீங்க, எதுக்கு அவன் சைக்கிள் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு துரத்தி விட்டவங்க ஃபேமிலி இப்போ டே வாங்கடா சாப்பிடுங்கடா, வாங்கடா எங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கானுங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வேற எப்படி எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அந்த மாதிரி லைஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் மாறிச்சு? நீங்க வந்து பிஃபோர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல, இதுக்கப்புறம் உங்க லைஃபே மாறிச்சுன்னா எதெல்லாம் சொல்வீங்க? எல்லாமே சொல்லுவாங்க, தனியாக அந்த பொண்ணு குழந்தைங்கள வச்சு என்னதான் பண்ண போதோ தெரியலையே அப்படின்ட்டு. ஃபேமிலி சைட்லலாம் வந்து ஒரு விதமாக நினச்சாலும் நான் ஆக்சுவலாக வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து பூந்தமல்லி ஒர்க்குக்கு வரேன், ஓகேங்களா. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு தனியாக வெளியே போனாலே தப்பாக பேசுகிற உலகம் இது. ஸோ என்னை அந்த மாதிரிலாம் எல்லாமே பேசியிருக்காங்க, இது சரி கிடையாது, இது போகிற வழி சரி கிடையாது, இது எப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேசினவங்க முன்னாடி என் பிள்ளைங்களால நான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பசங்க மட்டும்தான். இப்போ தப்பா பேசுனவங்களே வந்து என் பிள்ளைங்க கூட நின்று எங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்கிறேன், ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னும் போது எப்படி அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, ஏதோ இல்லை சொல்றதுக்கு. அந்த சந்தோஷம் என்னால எப்படி சொல்றது, மனசு குளிர்ந்து போச்சு எனக்கு. வெண்ணி நீ சொல்லு, உனக்கு வந்து அம்மாவை எப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு உனக்கு ஆசை? ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஒன்றுமே இல்லை மேம், இப்போ கீழே வரும்போது BMW ஏதோ கார் கீழே நின்றுட்டு இருந்துச்சு போல, அங்கே போய் பக்கத்தில் நின்று மம்மி எங்களை ஃபோட்டோ எடுங்க, இந்த கார் நான் ஃப்யூச்சரில் வாங்கி காட்டுறேன் அப்படின்ட்டு நின்று பக்கத்தில் நின்று போய் ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ஃபோட்டோ எடுத்தேன். அம்மாவுக்கு அதெல்லாம் வாங்கி தரணுமா? வேற என்னெல்லாம் அம்மாவுக்கு வாங்கி தரணும்னு ஆசை? நிறைய வாங்கி தரணும் ஆசை. எதை கேட்பாங்களா உங்ககிட்ட? இப்போ அம்மா வந்து ஃபீல் பண்றாங்க, வீட்டில் ஏதாச்சும் அழறாங்க, நீ எப்படி சமாதானப்படுத்துவ? அம்மா அழ மாட்டாங்களா? ஓகே. இப்போ அது இருக்கும்ல, என்னதான் வந்து நம்மளுக்குள்ள எவ்வளோ கஷ்டமான ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் நம்ம அதை காட்டக்கூடாது, குழந்தைங்க அப்செட் ஆயிடுவாங்கன்னு. பட் ஆனால் உங்களுக்கு அது தெரியல, நீங்கள் கோத்ரூ பண்ணது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணீங்க லைஃப்ல?
எனக்கு கஷ்டம்னு வரும்போது எல்லாமே எனக்காக ஒரு கஷ்டத்தை எடுத்து ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னா அது என் சிஸ்டர் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பேன். என்னோட பர்சனல் எல்லாத்தையுமே நான் அவகிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். யார்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட கூட நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு கஷ்டத்தை நினச்சி நம்ம அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களுமே இன்னும் கஷ்டப்படுவாங்கன்றதுனால நான் எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். அதனால் வெளியே அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி நீங்கள் உங்களை சரி பண்ணிப்பீங்க? பேக் டு ஃபார்ம் திருப்பி பசங்களுக்காக நம்ம ஓடணும், பசங்களுக்காக நாளைக்கு காலைல வேலைக்கு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. எனக்கு என்னோட எல்லாமே என் சிஸ்டர் தான். எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அவகிட்ட சொல்லும் போது அவ தான் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவா. நீ பசங்களை பாரு, எதுவுமே யோசிக்காத, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட லைஃப் ஃபுல்லாவே அவ தான் மோட்டிவேஷன். என்னோட மோட்டிவேஷன்னா என் சிஸ்டர் தான். பசங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க 2 பேருமே? அவனுங்க ஏன்னா நீங்க சொன்னதை பார்த்தா இந்த சின்ன சின்ன வேலை கூட அழகா பிரிச்சு வந்து பண்றாங்க. ஆமா, நீங்க சொன்னது காமெடியா இருந்தாலும் ஆனா இப்ப இருக்க பசங்க அதை கூட ஒரு தண்ணி டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலா இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, இப்போ இது மூலியமா நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுடா, நம்ம வீடியோ போடுறது மூலியமா ஒரு ப்ரமோஷன் வருதுடா, இந்த வீடியோ நம்ம பண்ணலாம், அந்த கண்டென்ட் நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆக்ஷனோட அந்த ரியாக்ஷன் அப்படியே பார்க்கணுமே. அதே மாதிரி அது வந்து ஒரு கண்டென்ட் மாதிரியே தெரியாது. இவனுங்க வீடியோஸ்லாம் நீங்க பாருங்க, அது ஆக்சுவலா அது கண்டென்ட் மாதிரியவே தெரியாது, அப்படியே நேச்சுரலாவே நடக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவனுங்க சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஆனா உங்களுக்கு ஸ்டார்டிங் கஷ்டமா இருந்திருக்குல்ல, என்ன மாதிரி கான்டென்ட் பண்றது, இது எப்படி கொண்டு போறது, இது ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் வந்தப்போ உங்களுக்கு ஒரு இது வந்திருக்குது, நம்ம நல்லா கொண்டு போகணுன்ட்டு என்ன பண்ணுவீங்க? கான்டென்ட்க்கு என்னதான் யோசிப்பீங்க? இவனுங்க பண்றதே வச்சு நான் கண்டென்ட்டா எடுத்துடுவேன். இவனுங்க சும்மா ஒரு சண்டை போடுவானுங்க, சாப்பிடும் போது ஏதாவது ஒண்ணு இவன் சொல்லுவான், இவன் தான் மெயின். இவன் ஏதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு கண்டென்ட்டா மாறி நீ இதை பேசுப்பா, நீ இதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டா அதுவே எடுத்து போட்டுருவேன். ஏன் நான் யோசிக்கணுன்றதுனால இல்லை, இவனுங்க பண்ற அட்டூழியம் சேட்டைகளாவே அது எல்லாமே ஒரு கண்டென்ட்டாவே முடிஞ்சிடும் எங்களுக்கு. இது போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவுமே இவனுங்க பேசுனது தான் அப்படியே நான் எடுத்து கண்டென்ட்டா போட்டேன். எதுவுமே நான் இதுதான் கண்டென்ட், இப்படிதான் இது பண்ணணும், எதுவுமே நான் யோசிச்சு பண்ணவே இல்லை. இவங்களா பேசுனதை நான் ஒரு கண்டென்ட்டா எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் வந்து அதை வேற விதமா பார்ப்பாங்க. பட் உங்களுக்கு அது லைஃப்ல ஒரு சேஞ்சிங் பாயிண்டா இருக்குன்னு நினைக்கிறேன். வேற என்ன விஷயங்கள்லாம் மாறி இருக்கு? ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க, இப்ப மாறி இருக்கும்ல, என்ன மாதிரி அந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்பைக்கும் இப்போக்கும்? பரவாயில்ல, இவ குழந்தைய வச்சு இந்த அளவுக்கு வந்திருக்காளே, சூப்பர் தான், இதுக்கு மேலே இவ பொழைச்சிப்பா, இவளுக்குன்ட்டு இவ வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணவே தேவையில்ல, 2 ஆம்பளை பசங்க வச்சுருக்காங்க, ஃபீல் பண்ணவே தேவையில்ல. பொம்பளை பசங்க இருந்தால் கூட ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணலாம், பட் ஆனால் ஆம்பளை பசங்களாக இருக்கிறதுனால நீ ஃபீல் பண்ணவே தேவையில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 2 குழந்தைங்களே எப்படி இவ பார்த்துக்க போகிறாளோன்ட்டு சொன்ன வாயிலேயே பரவாயில்ல, இவ பொழைச்சிடுவா, இவ நல்லபடியாக குழந்தைங்கள இது பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏதோ மூலியமா அவ பெரிய ஆள் ஆயிடுவா அப்படின்ற ஒரு இது. எவ்வளோ இயர்ஸா சிங்கிள் மதரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேண்டாம். இப்போ இந்த 2 பசங்களும் சம துருத்துருன்னு விளையாடிக்கிட்டே அப்படியே இருக்காங்களே, உங்களுக்கு என்னைக்காச்சும் வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ, இவங்க வந்து என்ன கரெக்டாக ஒரு வேலைக்கு போயிடுவாங்களோ இல்லை கரெக்டாக படிச்சிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ஆவரேஜ் தான் படிக்கிறது இவங்க. இன்னும் ஒரு 1 இயர் போச்சுன்னா இவன் 10th 8th படிக்கிறான், இப்போ 9th போகிறான், இன்னும் 1 இயர் ஆயிடுச்சுன்னா இன்னும் 10th போகிறான். ஸோ எனக்கு இவங்களோட ஃப்யூச்சர் நினச்சா கொஞ்சம் ரொம்ப பயமாகவே இருக்குது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லையா, ஸோ நான் வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இவங்களை கொஞ்சம் மூவ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனா சொல்வீங்களா அம்மா கஷ்டமா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னன்னா நீங்க வீடியோஸ்லாம் போடுறது பெருசு கிடையாது, பட் ஆனா படிப்புலயுமே இருக்கணும், நல்லா படிக்கணும், உங்க மேல படிப்பு விஷயத்துல எந்த ஒரு ரீமார்க்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். சரி, உங்க 2 பேருக்குள்ள உனக்கும் பென்னிக்கும் எதுக்கு நிறைய சண்டை வரும்? 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்பீங்கல்ல, எதுக்கு நிறைய சண்டை வரும்? ஃபோனுக்கு வரும். ஒரு நாள் வந்து நாங்கள் ஃபோனில் கேம் விளையாடும் போது நான் வந்து ரொம்ப நம்ம பார்க்கணும் பிடுங்க, அதில் டிஸ்பிளே போயிடுச்சு ஒரு ஃபோனு. எப்படி சிரிக்கிற, வெக்கமா இல்லை? இல்லைக்கா. அப்புறம் அதுக்கப்புறமா அடிக்கிறான மரத்து மேலே ஏறினேன். மரத்து மேலே ஏறினியா மேம்? எப்படி மேம் இப்படி ஒரு குழந்தைங்களை வச்சிருக்கீங்க? ஸ்டண்ட் தான் மேம். அது கூட இல்ல, பீரோல இருக்கிற புடவை எல்லாத்தையுமே எடுத்து ஊஞ்சல் கட்டி விளையாடி எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாங்க. அடுத்து இவன் அடிக்கிறான் மரத்து மேலே ஏறினேன், கழுத்தைக்கு மண்டு மேலே அப்படின்னு கீழே விட்டேன். அந்த கல்லால் அடிச்சதுல நீயும் ஒரு கேஸ் உன் மேலேயே அடிச்சிட்டான். நீ என்ன பண்ண? திருப்பி நீ அடிக்கல மாட்டேன், அண்ணன் நீ, உனக்கு கோவம் வராதா? நான் அச்சா எழுதிருவான்.
அழுதுட்டுக்கு அப்புறம் எங்கள் ஆயா கிட்ட மாட்டுவிடுவேன். எங்கள் ஆயா வந்து அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடிச்சா அழுதுருவியாமே? அழுதுருவான். அழுதே சாதிப்பான். அழுதே சாதிக்கிறேன், தேவையாது இதெல்லாம்? ஒரு எனக்கு புரியல. எனக்கு உங்களுக்கு புரியலன்னா என்ன சொல்றீங்க? நீ வந்து திருப்பி வந்து அடிக்கணும்டா. சண்டைனா அப்படி இருக்கணும். அதை விட்டு அழுறன்ற 4-5 ஊருக்கு கேட்குற மாதிரி இருக்கும். இப்ப வந்து அதுவே அவனுக்கு கோவம் வந்துச்சு. இப்ப வீட்டுக்கு போய் என்ன இப்ப பண்ண? நீங்க கேமரா எல்லாம் இப்ப அடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப கேமரா இருக்கிறதுனால சைலண்டா இருக்காங்க. அடிப்பியா நீ? இங்கே அடிப்பியா நீ? அவ்வளோ தைரியம் உனக்கு? சரி சொல்லு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நீ ரொம்ப டார்ச்சர் பண்றியாமே அம்மாவை. சமைச்சா நான்வெஜ் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், வெஜ் எல்லாம் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ற. இங்கே நிக்கும். நம்ம குச்சி எடுத்து குத்தணும் மேம். போட்டோம் நம்ம குச்சி எடுத்து குத்துனாதான் இது உள்ள போகும். அதுவே நான்வெஜ் இருந்தா எங்க அந்த தெருவுல விளையாடி இருந்தா கூட வந்துருவானுங்க. வாசனை. சொல்லு, என்ன சாப்பாடு வெறும் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? எதனால அப்படி? பிடிக்கும் சாப்பிட்றேங்க்கா. அப்ப வெஜ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க? வெஜ் எல்லாம் நல்லது இருக்குல்ல நிறைய, அதெல்லாம் யார் சாப்பிடுவா? வெஜ்லாம் அதோ யார்? உங்க அம்மா சாப்பிடுவாங்க. சரி, நான்வெஜ் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது? நான்வெஜ் ரொம்ப பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். அம்மாவோட ஃபேவரட் நான்வெஜ்னு எழுதி வச்சாவே சாப்பிட்டுருவான். பேப்பர் எழுதி வச்சா சாப்பிட்டுருவியா? சொல்லு என்ன. இப்ப பாயிண்ட் இல்லை உனக்கு பேசுறதுக்கு. சரி, என்னெல்லாம் பிடிக்கும்? அம்மா சமைச்சிட ஃபேவரட் டிஷ் இது வந்து நான் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு என்ன சாப்பிடுவேன்? நான்வெஜ்ல வந்து எனக்கு சிக்கன் அம்மா சேர்த்துல. வேற எதாவது பிடிக்காதது வந்து ரொம்ப மொக்கையா செய்வாங்க அப்படின்னா? பிடிக்காதது மொக்கையாக செய்வாங்க. எனக்கு காய்கறியில் எதுவுமே பிடிக்காது. நான்வெஜ்ல மொக்கையாக செய்வது மீன். மேம் நீங்க எப்படி மேம் டெய்லி எப்படி வந்து நான்வெஜ் செய்ய முடியும்? இவங்க 2 பேர் சாப்பிடவே மாட்டாங்களே. இவங்க தாத்தா வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு மேம். ஸ்டாக்லயே வாங்கிட்டு வந்து வச்சிருவாரு. டெய்லியுமே வாங்கிட்டு வந்தே வச்சிருவாரு. ஸோ இன்கேஸ் அன்னைக்கு நம்ம வீட்டுல சுத்தமா நான்வெஜ்ஜே இல்லைன்னா முட்டை வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி அதுவும் இல்லைன்னா கருவாடு ஃப்ரை ஏதாவது ஒண்ணு இருக்கணும். எப்பல இந்த பழக்கம்? ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதானா? அது ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான். இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல நான் டெய்லியும் நான்வெஜ் சமைக்கிறதுன்றது? என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா இல்லை வெஜ்ஜும் சாப்பிடு அப்பெல்லாம் சொன்னீங்க? சாப்பிட மாட்டானா? இவன் வெஜ்ஜும் செய்வோம். பட் ஆனா அந்த வெஜ்ஜில் செய்யும்போது கடுகு தனியா இருக்கும், தக்காளி தனியா இருக்கும், வெங்காயம் தனியா இருக்கும், எல்லாமே தனித்தனியா இருக்கும். கடுகு முதற்கொண்டு போயிருக்குவான் இவன் சாப்பாட்டுல. எப்படி டைம் எப்படிடா இருக்கு? கடுகு ஒரு வீடியோஸ்ல கூட போட்டிருப்பாங்க பாருங்க. நான் சுண்டல் அவிச்சு கொடுத்துருப்பேன். மிளகா, அந்த கருவேப்பிலை, கடுகு. என்னடா பண்ற இப்படி போடைப்பான். அதை என்னடா பண்ற? கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா அதெல்லாம் பொறிக்கின்னு இருக்கேன். ஒரே நிமிஷம் பொறிக்கிடுவான். சரி, நீ உனக்கு என்ன பிடிக்கும் அம்மா சமைச்சதுல? எனக்கு வந்து சிக்கன் பீஃப் பிடிக்கும். வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது எழுதி இருக்கா? சாப்பிடவே கூடாது அப்படின்னு இருக்கா? நான் வெஜ் சாப்பிடுவேன். என்னெல்லாம் சாப்பிடுவேன் வெஜ்ல? யோசிக்கிறான் பாருங்க. நீங்க நான்வெஜ்னு கிட்டதான் டக்குன்னு வந்துருச்சு. வெஜ்னா யோசிக்கிறான். சரி, நீங்க நான்வெஜ் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ரீல் ஒன்று பண்ணியிருப்பீங்கல்ல, அம்மா வந்து என்னடா சண்டே நான்வெஜ் சமைக்காம மண்டே சமைச்சாங்கன்னு சொல்லி, அந்த ரீலை மட்டும் இப்போ ரீக்ரியேட் பண்ணிடலாமா? ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கல, திங்கக்கிழமை கறி எடுக்கல, செவ்வாய்க்கிழமை கறி எடுக்கல, புதன்கிழமை வந்துட்டு என் உயிரை வாங்குறாங்க. ஸ்கூலுக்கு போகிறன்ற டைமில் நல்ல நம்ம உதிரி சாப்பிட்னா எப்படி சாப்பிட்றது? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு. எதனால வந்து கண்ணாடிலாம் எடுத்து உடைக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அது சின்ன குழந்தை தூக்கி வச்சேன். இப்போ பெரிய குழந்தை ஆயிட்டீங்களா? எதுக்காக தூக்கி உடைச்ச? 18 வயசுக்குள்ள குழந்தை தான். உங்களுக்கு தெரியாதாக்கா? 18 வயசுக்கு எல்லாம் குழந்தை கிடையாது. யார் சொன்னா? 10 வயசுக்குள்ளதான் குழந்தைங்களா? இல்ல. சரி, அதோட ஏன் உடைச்ச? அதை சொல்ல. என்ன என்கிட்ட விளையாட்டுக்கு வச்சுங்க. விளையாட்டு உடைப்பிய பொருள் இப்படிதான். விரும்பிய பொருளை விரும்பிய பிராண்டில் வாங்கலாம். இல்லத்தரசி திட்டம் ரூபாய் 8000. வாக்களிப்பேர் உதயசூரியன் சின்னத்திற்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.